அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய 48வது கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு என்னன்னா, ஆபத்து வேளையில் உதவாத நண்பன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ரங்கன், குமரன் அப்படின்னு 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா, அதனால எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாவே போவாங்க, ஒன்னாவே வருவாங்க. குமரன் ரங்கன் கிட்ட அடிக்கடி பணம் வாங்குவான். அதை அவன் தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்துவான். இது ரங்கனுக்கு தெரியாது. அவன் எப்பெல்லாம் கேட்கறானோ அப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்படியே நாட்கள் போயிடுச்சா. கொஞ்ச நாள் கழிச்சு ரங்கனுக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு மனைவி வந்தாங்க. மனைவி இவங்க 2 பேருடைய நட்பை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு குமரன் தன்னுடைய கணவரை ஏமாத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அடிக்கடி அந்த கணவர் கிட்ட சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய நண்பருக்கு பணத்தை கொடுக்காதீங்க, அவர் உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரங்கனும் அதை கேட்க மாட்டான், தன்னுடைய மனைவியை திட்டிடுவான். இப்படியே நாட்கள் போச்சா. மனைவியோ தன்னுடைய கணவர் நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொன்னாங்க, நான் சொல்றது கேட்கலனா நீங்க நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதை கேட்டு ரங்கனும், வேண்டாம், நான் நீ சொல்றது கேட்கறேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு அவங்க 2 பேரும் படம் பார்க்கறதுக்காக போயிட்டு வரும்போது ரங்கன் குமரன் கிட்ட, நான் கொடுத்த பணத்தெல்லாம் எனக்கு திருப்பி கொடுடா, என்னுடைய மனைவி என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாங்களா. குமரனும் அவன்கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனா இல்லைன்ட்டு போய் சொன்னான். எனக்கு இப்போதைக்கு இல்ல, அவனுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால போய் சொன்னானா. அவனும் சரி, நீ எப்போ இருக்கும்போதோ அப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு திருடன் கத்தியை காமிச்சு, உங்ககிட்ட பணம் நகை எதா இருந்தா கொடுங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தானா. ரங்கன் கிட்டயோ 10 ரூபா தான் இருந்துச்சு. அதை எடுத்து திருடன் கிட்ட கொடுத்துட்டான். ஆனா குமரன் கிட்டயோ 1000 ரூபாய் இருந்துச்சு. இதை சாக்கா வச்சுக்கிட்டு குமரன் ரங்கன் கிட்ட, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இந்தா அப்படின்னு கொடுத்தானா. அதை பார்த்தோன்னே தன்னுடைய நண்பன் நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த பணத்தை அந்த திருடன் புடுங்கிட்டு போயிட்டான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, தன்னுடைய மனைவி சொன்னது கரெக்ட் தான், நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுது. இந்த கதையில என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆபத்து வேலையில தான் கூட இருக்கிறவங்களுடைய சுயரூபம் தெரியும். நன்றி, வணக்கம்.